சாதாரணமாகவே இவர் பேச மாட்டார். இவருக்கு ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் பேசுவார். அங்கே யாராவது ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பிரதமர் அலுவலகத்தில் போயிட்டு நான் ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் நான் பேசுவேன்னு சொன்னால் எவன் ஒத்துப்பான் சொல்லுங்கள்? மனப்பாடம் ஸ்கிரிப்ட் அவருக்கு மனப்பாடம் பண்ணி கூட பேச வராது. சினிமா அதாவது கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி பேசுவார், கேமரா முன்னாடி பேச மாட்டார். அதனால் அவருக்கு மனப்பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அவர் எழுதி கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதன் காரணமாக இப்போ அமைச்சர்கிட்டயோ இல்லை நீங்கள் வந்துட்டு செயலாளரோ இருந்தாக்கா அவன் தான் எழுதி கொடுப்பான். நீங்கள் இதை படிச்சுட்டு போங்க சார், அவன் வெளியே வந்து சொல்லிட்டானா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரோட பிஏக்களாக இருக்கட்டும், அமைச்சரோட செயலாளர்கள் திமுக ஆட்சியில் போட்டவங்க இன்னும் நிறைய பேர் மாற்றலை. அப்போ அவன் கண்டிப்பாக லீக் போனோன்னா அதாங்க இதை எழுதியே கொடுத்தேன் அப்படின்வான். அதனாலே இவர் பெரும்பாலும் அதை எழுதிட்டு போகிறதே இல்லை. அப்போ அங்கே ஸ்கிரிப்ட் இல்லை, அதனால் பிரதமர்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. மேகதாதுனா என்னன்னு அவர் கேட்டார்னா, சரி மேகதாது கர்நாடகாவில் எங்கேப்பா இருக்குன்னு கேட்டார்னு வச்சுங்களேன், என்ன சொல்லிங்க? அதுலேருந்து எவ்வளோ டிஎம்சி தண்ணிப்பா உனக்கு தடுக்கப்படுகிறது, எவ்வளோப்பா உனக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? புவியியல் ரீதியாக அதில் என்னென்ன நமக்கும் அதுக்கு என்னப்பா வேறுபாடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சரி நிதி வரல சொல்கிறேன், எந்த நிதிப்பா வரல உனக்கு சொல்லுப்பா? கல்வி வரலையா? என்ன கல்வியில் எந்த நிதி வரல? இப்படிலாம் கேட்டால் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? அப்போ பேசாமல் இருந்துட்டாக்கா தப்பிச்சு வந்துடலாம். பதில் சொல்லி இருந்தால் நீ ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிடணும். ஒன்று போகும்போதோ இல்லை வரும்போதோ. இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே தமிழக பவன்லேருந்து வெளியே வரும்போது ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி தான் பழக்கம். வரலாற்றிலேயே முதல் முறையாக இவர் தான் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணாமல் வந்த ஒரே முதலமைச்சர். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாகத்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படும். கருப்பு தினம்.